அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் என்கிறார் நம்முடைய பாட்டன் பெரும்பாவன் பாரதி. அதையேதான் திருப்பி அவனுக்கு சொல்கிறோம். ஆம் பாரதி எங்கேயும் காணும். தாயை தொலைத்த பிள்ளை உலகில் எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த மொழிகளில் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த தீர், அந்த பெருந்தம், சிறந்த இலக்கிய வளமையை கொண்ட ஒரு மொழி தமிழ். நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழியில் முதன்மையான மொழி தமிழ். சீர், சந்தம், யாப்பு, அசை, தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி தமிழ். ஆங்கிலம் இறைமகன் இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தது ஆங்கிலம். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கணங்களான தொல்காப்பியம் இருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையான ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம் என்பதை அறிவு சமூகம் அறியவில்லை. அடுத்தவன் மொழி அறிவென்று கருதி என் அன்னை தமிழை அழிய கொடுத்து, அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும்? இந்த கேள்வி ஏன் இவரிடத்தில் விளங்கவில்லை? ஆங்கிலம் ஒரு மொழி, அது எப்படி அறிவாகும்? எப்படி அறிவாகும்? கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா சொல்லுகிறார், உலகத்திலே ஆக சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று பதிவு செய்யும். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்யும். பைபிள் இந்து, பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, திருக்குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து மக்களுக்கு, ஒவ்வொருவரும் மாறி மாறி இந்த வேத நூல்களை, இந்த புனித நூல்களை படிப்பதில்லை. ஆனால் எந்நாட்டவருக்கும், எச்சமயத்தவருக்கும், எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நன்னறி உண்டென்றால் அது வள்ளுவ பெருமகனால் தந்தருடைய திருக்குறள் தான் என்று நம்முடைய தாத்தா தீவிர முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பதிவு செய்கிறார். அதனால்தான் அது உலக புதுமறை என்று சொல்றார். அந்த மறை தந்தவனின் பிள்ளைகளால் நாம் மறந்து போனும் தமிழ். வேறு எழுச்சி கொண்ட தமிழ் சமூகம் எழுகிற காலம் இது. நாம் இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வரவில்லை. தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒப்பற்ற பெருமரபன் நம்முடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவன் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற முடிவோடு களத்திலே வந்து அருமை பெருமக்களே, நமது ஆதி முன்னோர் முருக பெரும்பாட்டன் வேலேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வாழேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பேரன் பிரபாகரன் என்ற பெருமரவன் துவக்கேந்தி களத்திலே பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் சீமானும் அவன் உடன் பிறந்தார்கள் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்ந்தான். காலம்தான் நமக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கைதிகளை கையளித்தது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய் தமிழை மீட்க, மொழியை பாதுகாத்த இனம் எல்லாம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். மொழியை அழிய கொடுத்த இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் என்கிறார்.